இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காலதாமதமான பிறப்பு சான்று எப்படி பெறுவது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக வெளியான அரசாணையிலே பார்த்தீங்கன்னா வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் வெளியான அரசாணை எண் 324. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை நாள் பார்த்தீங்கன்னா 28/6/2023 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் நிகழ்வு ஏற்பட்டு ஓராண்டிற்குள், அதாவது பிறப்பு சான்று ஓராண்டுக்குள் நீங்கள் பதிவு செய்யலைன்னா இந்த காலதாமதமான பிறப்பு சான்று பதிவு செய்வதற்கான வழிமுறைகள் தான் சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் கோர்ட்டுக்கு போய் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதிக்கு உட்பட்ட வருவாய் கோட்டாட்சியர் மூலம் மட்டுமே பிறப்பு சான்று பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. மாநிலம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்யும் வகையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படுகிறது சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, மனுதாரர் பிறப்பு நிகழ்ந்த அதிகார வரம்புக்குட்பட்ட வருவாய் கோட்டாட்சியரிடம் பிறப்பு காலதாமதமாக பதிவு செய்வதற்கான காரணத்தை குறிப்பிட்டு விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் தான் போய் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். மனுதாரர் 21/5/2017 முன்னர் பெருநகர மாஜிஸ்ட்ரேட் பிறப்பித்த உத்தரவு நகலுடன் வருவாய் கோட்டாட்சியரை அணுகும் பட்சத்தில் எந்த விசாரணையுமின்றி உடனடியாக அவருக்கு சான்று வழங்க உத்தரவு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே நீதித்துறை மூலம் அப்ளை பண்ணியிருந்து அதுக்கான டாக்குமெண்ட் இருந்தால் உங்களுக்கு உடனடியாக எந்த விசாரணையும் இல்லாமல் உடனடியாக அந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இதுவே உங்கள்கிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. மனுதாரரின் விண்ணப்பமானது கிடைக்க பராமரி சான்றுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது யாருக்கிட்ட வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சியாக இருந்தால் வட்டாட்சியர் அல்லது கிராம நிர்வாக அலுவலர், பேரூராட்சியாக இருந்தால் செயல் அலுவலர், நகராட்சியாக இருந்தால் ஆணையர், மாநகராட்சியாக இருந்தாலும் ஆணையர், பாளையமாக இருந்தால் செயல் அலுவலர். இவங்கக்கிட்ட போயிட்டு இந்த நான் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். இதில் மனுதாரர் பின்வரும் ஆண்டுகளுக்கு கிடைக்கப்பெறாமை சான்றிதழ் பெற்று வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. பிறப்பு நிகழ்ந்த ஆண்டு, பிறப்பு நிகழ்ந்து ஓராண்டுக்கு முன்னர், பிறப்பு நிகழ்ந்து ஓராண்டுக்கு பின்னர், இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காலதாமதமாக மேற்கொள்ளப்படுகிற பதிவுக்கான விண்ணப்பத்தை மனுதாரர் ரூபாய் 10 மதிப்புள்ள நீதிமன்ற கட்டண விலை ஒட்டப்பட்ட உறுதி ஆவணத்தில் கிடைக்கப்பெறாமை சான்றிதழ் மற்றும் பின்வரும் ஆவணங்களை விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உறுதி ஆவணத்தில் நீங்கள் கோர்ட் ஸ்டாம்ப் 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டணும். இது மட்டும் இல்லாமல் நான் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கூடிய இன்னும் சில டாக்குமெண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பிறப்பை பதிவு செய்வதற்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிறந்த தேதி பதிவு செய்யப்பட்ட மதிப்பெண் சான்றிதழ், கடவு சீட்டு, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, பள்ளி தலைமை ஆசிரியரிடமிருந்து பெறப்பட்ட பள்ளி பதிவுக்கான சுருக்கம், இந்த ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கணும். இந்த ஆவணங்கள் எதுவுமே இல்லைனா மருத்துவமனையில் பிறப்பு ஏற்பட்டிருப்பின் மருத்துவமனை பதிவுறு, வீட்டில் பிறப்பு நிகழ்ந்திருந்தால் குடும்பத் தலைவர் அல்லது வீட்டில் இருக்கிற குடும்பத் தலைவரின் நெருங்கிய உறவினர் மற்றும் அத்தகைய யாதொரு நபரும் இல்லாத பட்சத்தில் மேற்சொன்ன காலத்தில் அங்கிருந்து வயது முறிந்த மூத்தவரிடமிருந்து ஒரு லெட்டர் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இது கூடவே டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதில் மனுதாரரால் அளிக்கப்பட்ட தகவல்கள், ஆவணங்கள் அனைத்தும் உண்மையானவை, இத்தவறானவை என்று கண்டறியப்பட்டால் இந்திய தண்டனைப்படி அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் சொல்லி நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி அதில் உங்களுடைய சிக்னேச்சர் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரரால் இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் வருவாய் கோட்டாட்சியரிடம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வருவாய் கோட்டாட்சியர் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுடைய ஊருக்கான கிராம நிர்வாக அலுவலருக்கு அனுப்புவார். அவர் நீங்கள் அனுப்புகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியானு சொல்லிவிட்டு அதோடைய உண்மைத்தன்மையை விசாரித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கையை வருவாய் ஆட்சியாளருக்கும், வருவாய் ஆய்வாளர் 1 வாரத்தில் வட்டாட்சியருக்கும், வட்டாட்சியர் 2 வாரத்திற்குள் வருவாய் கோட்டாட்சியருக்கும் அறிக்கை அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் இதற்கு அப்ளை பண்ணும்போதே வருவாய் கோட்டாட்சியர் இந்த நிகழ்வுகளை உள்ளூர் செய்தித்தாளில் வெளியிடுமாறு கூறுவார். நீங்கள் அதை செய்தித்தாளில் வெளியிட்டு இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச நீங்கள் விசாரணைக்கு போகும்போது நீங்கள் செய்தித்தாளில் வெளியிட்டு செய்தி 30 நாட்கள் ஆகியிருக்கணும். யாரும் எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிச்சிருக்கக்கூடாது. அந்த செய்தித்தாள் அவங்க கேட்ட ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. விசாரணையின் போது தேவைப்படும் சாட்சிகளை அழைத்து விசாரிப்பார்.
வருவாய் கோட்டாட்சியருக்கு திருப்தி அடையும் பட்சத்தில் உங்களுக்கு பிறப்பு சான்று வழங்குவதற்கு உத்தரவிடுவார். இது எல்லாமே நீங்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் விண்ணப்பித்து 60 நாட்களுக்குள் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. வருவாய் கோட்டாட்சியரே நீங்கள் எந்த பதிவாளரிடம் சென்று இந்த சான்று வாங்கணும்னு சொல்லியிருப்பார். அந்த குறிப்பிட்ட பதிவாளரை அணுகி நீங்கள் தாமத கட்டணம் 500 ரூபாய் செலுத்தி உங்களுடைய பிறப்பு சான்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் தாமதமான பிறப்பு சான்றை பெறுவதற்கான வழிமுறைகள். இந்த அரசாணையிலே எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.